சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்போ எதிர்பாராத ட்விஸ்ட் ஒண்ணு நடக்க போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி இத்தன நாள் சும்மா இருந்து போட்டு, இப்ப திருப்பி பார்த்தீங்கன்னா, மீனாவ எப்படியானா வந்து பிசினஸ் விட்டு தொரத்தணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தானே ஒரு ஆர்டர வந்து கிரியேட் பண்ற மாரி கிரியேட் பண்ணி, அது மீனாக்கு கிடைக்கிற மாரி பண்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, பெரிய ஆர்டர் கிடைச்சிச்சுன்னு சொல்லி மீனாவுமே சந்தோஷத்துல முத்துக்கிட்ட சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா, ஆனா அதுக்கு பின்னாடி சூழ்ச்சியில சிந்தாமணி தான் இருக்காங்கன்ற விஷயம் தெரிறதில்ல. இதனால பார்த்தீங்கன்னா, அங்க இங்க கடன் வாங்கி பார்த்தீங்கன்னா, மீனாவுமே பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷனுக்கு எல்லா வேலையும் ஏற்பாடு செய்றாங்க. அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி தான் இந்த ஆர்டர ஏற்பாடு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுட்ட உடனே மீனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப பதறி போயிடுறாங்க. ஐய்யயோ! இப்படி ஆயிப்போச்சே! என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சு பார்த்துட்டீங்கன்னா, நம்மளால இவ்வளோ பெரிய நஷ்டத்த வந்து ஈடுகட்ட முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல தான் முத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஐடியா குடுக்குறாரு. நம்ம ஏன் இத வந்து ஃப்ரீயா பண்ணாம உங்க முன்ன குடுத்தாரு இல்லையா? அவர்கிட்டயே நம்ம சேர்ந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, சரி இதுவும் நல்ல ஐடியா தாங்க. ஆனா வந்துட்டு இது சரி வருமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கரெக்ட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் முடிவெடுக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை கிட்டயுமே சொல்ல, அவருமே வந்து சூப்பரான விஷயம் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, எல்லா ஆர்டரும் பார்த்தீங்கன்னா, நல்லபடியா செஞ்சு முடிச்சர்றாங்க. இதனால மீனாவுக்குமே பார்த்தீங்கன்னா, வெகுவா எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. இப்படித்தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. இதுலயும் மீனா வந்து வின் பண்ணதுனால சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, இவள எப்படி மாட்டி கவுக்கலாம்னு நெனச்சாலுமே வந்துட்டு தப்பிச்சு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, கடும் கோவத்துல இருக்காங்க. வித்யாவுமே பார்த்தீங்கன்னா, இந்த மீனாவ நம்மளுக்கு கீழ இருக்க வைக்கலான்னு பார்த்தா, இவ என்னடான்னா ஜெயிச்சு போயிட்டே இருக்காள, போற போக பார்த்தா இவ நம்மள ஆட்டி படைச்சுருவா போல இருக்கு அப்படின்னு சொல்லி வித்யாவுமே பார்த்தீங்கன்னா, மீனா மேல செம்ம கோவத்துல தான் இருக்காங்க. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்குதுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.